Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேஸ் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம், decimal to octal. Content of this video is taken from the book How to Solve It by Computers by R.G. Dromey. இது ஒரு எக்ஸலண்ட்டான புக்கு, பப்ளிஷ் in the year 1982. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரோக்ராமிங்கை பற்றின நல்ல இன்ட்ரடக்ஷன் இந்த புக்கில் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த புக்கை படித்து பாருங்கள். So the problem, convert a decimal integer to its octal representation. இப்போ இதை தெரிஞ்சுக்கணுன்னா டெசிமல்னால் என்ன, how is it different from octal? ஒரு டெசிமல் நம்பர் 275 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் 5 யூனிட்ஸ் இருக்குது, ஒன்ஸ் 5 1 இருக்குது, 7 10 இருக்குது, 2 100 இருக்குது. அதாவது அந்த பொசிஷன் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து வெயிட்டை டினோட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல இருந்ததுன்னா இது யூனிட் பிளேஸு, டென்ஸ் பிளேஸு, 100 1000 அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ டெசிமல் நம்பருங்கிறது அப்படி தான், ஒரு வெயிட்டை வச்சு அந்த பொசிஷனில் இருக்கிற டிஜிட்ஸ்க்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத சொல்கிறது. இதுவே ஆக்டல் எடுத்துட்டோம்னா 423 அப்படின்னா 3 யூனிட், இதுவும் அதே போல் தான் 3 யூனிட்ஸ் இருக்குது. அடுத்து இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 8. நம்ம அங்கே வந்து 10ன்னு சொன்னோம், இங்கே வெயிட் வந்து 8. அதே போல் அடுத்த டிஜிட் 4 இருக்கு இல்லையா, அதுக்கான வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 64. அப்போ இது வந்து எப்படி 1 10 100ன்னு வருது அப்படின்னா, இது வந்து 10 பவர் 0, 10 பவர் 1, 10 பவர் 2. அதே போல் தான் இங்கேயும் 8 பவர் 0 which is nothing but 1. இது 8 பவர் 1. இந்த யூனிட் பிளேஸ்க்கு வந்து 8 பவர் 2. இன்னொரு ரெப்ரசன்டேஷன் காமிக்கிறேன். இப்போ 93 யூனிட்ஸ் இருக்குது, அதை நான் 10 10ஆக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 டென்ஸ் இருக்குது, 3 யூனிட்ஸ் இருக்குது. இதுவே நான் வந்து 8 8ஆக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்ஸ் 11 பிளாக்குக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு 5 யூனிட் இருக்குது. நம்ம 8 சேர்ந்ததுன்னா ஒரு 64. அப்போ இந்த 11 பிளாக்கில் 8 எடுத்துக்கணும், 8 8 64. அப்போ இது வரைக்கும் இருக்கிறது ஒரு 64, ரிமைனிங் இருக்கிறது வந்து 8 பிளேஸில் இருக்குது, ரிமைனிங் இருக்கிறது வந்து 5 யூனிட்ஸ். 93 பேஸ் 10ஓட ஈக்குவலண்ட் வந்து 135. நம்ம இப்போ அல்காரிதம் பார்க்கலாம், ஹவு டு கன்வெர்ட் டெசிமல் டு ஆக்டல். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு அல்காரிதம் எழுதுறது ஈஸி. என்ன பண்ண போகிறோம்னா 93 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, இதை தான் நம்ம வந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு we have to divide it by 8. அப்போ ரிமைண்டர் வந்து 5 வந்துருக்கு, கோஷன்ட் வந்து 11. அடுத்து இதை நம்ம மறுபடியும் 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 3, கோஷன்ட் வந்து 1. அடுத்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் 1, கோஷன்ட் வந்து 0. அப்போ இது 0 ஆகிற வரைக்கும் நம்ம we have to divide it by 8. வர ரிமைண்டர்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இப்போ இந்த ஆர்டரில் லாஸ்ட் வந்த ரிமைண்டர்லேருந்து நம்ம போடணும். அப்போ இதனுடைய 93 பேஸ் 10ஓட ஈக்குவலண்ட் வந்து 135 டு த பேஸ் 8. இந்த ரிமைண்டர் அண்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to use 2 ஆப்ரேட்டர்ஸ். ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு mod ஆப்ரேட்டர், இந்த இன்டீஜர் டிவிஷன் பண்ணுறதுக்காக we are going to use the div ஆப்ரேட்டர். இப்போ 93 mod 8 is equal to 5. ஸோ இது எப்படி கிடச்சிருக்கோன்னா 93 மைனஸ் இந்த 11 into 8, that is 88, is equal to 5. This is an integer division, அதாவது அந்த ஃப்ராக்ஷன் பார்ட் எதுவுமே இல்லாமல் அந்த கோஷன்ட் மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். 93 div 8 is equal to 11. அடுத்தது 11 mod 8 is equal to 3, that is 11 minus 8. 8 எப்படி வந்தது, 1 into இந்த கோஷன்ட் into 8. இது 11 div 8 is equal to 1. ஒரு தரம் டிவைட் ஆகும். அடுத்தது 1 mod 8, ரிமைண்டர் வந்து 1, 1 div 8 வந்து 0. இன்டீஜர் டிவிஷன், அதாவது 1 வந்து 8ஆல் டிவைட் பண்ணும்போது you get a 0 as a quotient. So this is the algorithm. First we are starting with the decimal number d that you want to convert to octal. இந்த ஆக்டல் டிஜிட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு we have to use an array. And then we are going to repeat the division process. We are going to store the remainder after integer division with 8. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து mod ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். Divide the decimal number by 8, we are using the div ஆப்ரேட்டர். டிவைட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நம்பரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரீப்ளேஸ் த டெசிமல் நம்பர் வித் த கோஷன்ட் அப்டைன்ட் ஃப்ரம் த டிவிஷன். அந்த கோஷன்ட்டை வச்சு மறுபடியும் நம்ம ரிமைண்டரும் டிவிஷனும் பண்ண போகிறோம். ரிப்பீட் திஸ் ப்ராசஸ் அன்டில் த கோஷன்ட் பிகம்ஸ் 0. இதை ரிப்பீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோஷன்ட் 0 ஆனதுக்கப்புறம்
we are going to the third step. We are constructing the octal number. So combine the remainders in the reverse order to form the octal number. இது என்ன சிம்பிளாக சொல்லணும்னா input D and then we are storing this D into Q. அந்த D நம்ம அப்படியே வச்சுக்கணுங்கிறதுக்காக Qங்கிற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். And then we are having an index 0. While Q is greater than 0, we are finding the remainder. Q mod 8 is assigned to the remainder. In the remainder, we are storing it in an array. At the index increment பண்ணுறோம். And then in the Q மறுபடியும் நம்ம integer division பண்ணிவிட்டு again we are storing it in Q. This will be repeated till Q greater than 0. Once Q equal to 0 ஆன உடனே கண்ட்ரோல் வந்து தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்துடும். இந்த இடத்துல அந்த ஏ அரேவை நம்ம கம்பைன் பண்ணணும் ரிவர்ஸ் ஆர்டரில். அப்போ தான் we get the octal number. This is the Python code for converting decimal to octal representation. We are defining a function decimal to octal. அதனுடைய பேராமீட்டர் வந்து டெசிமல் இன்புட் பேராமீட்டர். இப்போ அனுப்புகிற நம்பர் வந்து 0வாக இருந்ததுன்னா the octal representation is also 0. So we are returning. And then octal digitsங்கிற ஒரு லிஸ்ட். நம்ம பைத்தானில் வந்து நம்ம அரேங்கிறத விட நம்ம லிஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். While decimal number greater than 0, we are finding the remainder using this mod operator. And then the remainder we are appending it into the octal digitsங்கிற லிஸ்ட்டில் அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் we are dividing it by 8. இங்கே டபுள் ஸ்லாஷ் எதுக்குன்னா இட்ஸ் a integer division அப்படின்னு காமிக்கிறதுக்காக. This will be repeated till the decimal number is greater than 0. Once it is equal to 0 ஆனோடனே control will come here. இந்த இடத்துல வந்து இந்த ஆக்டல் டிஜிட்ஸுங்கிற லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு இட் இஸ் ரிட்டர்ன்ட். இந்த வீடியோவில் நம்ம டெசிமல் டு ஆக்டல் பார்த்தோம். த சேம் ப்ராசஸ் தான் டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆக்டலோட வெயிட் வந்து 8ங்கிறதுனால we are dividing it by 8. இதுவே ஹெக்ஸா டெசிமல் கன்வெர்ட் பண்ணோன்னா we have to divide it by 16. அதில் 10, 11, 12 ரிமைண்டர்ஸ் வந்ததுன்னா instead of writing it as 10, 11, 12 we have to write it as A, B, C, D. இதே பைனரியில் வந்து பார்த்திங்கன்னா we have to divide it by 2. the reminders வந்து 1s and 0s தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.